இந்த மாதிரியே இருக்கானே. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. கத்தாதீங்க. இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கிறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸ் போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்புனே. போங்க மாமா. ஐயோ, இதே பயப்படுமே. நான் தப்புனே. நீ என்ன வர சொல்லிட்ட? எப்பமா போலீஸை பிடிச்சு கொடுக்க சொல்றியா? அதெல்லாம் ஒருவே மாட்டேன் சொன்னேன். நம்பவே கூடாது. அதனால தான் இந்த 16-17 வயசு பொண்ணுகளை நம்பவே கூடாதுங்கிறது. நான் வர்றேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டா. புத்திகிதி கெட்டு போச்சா? நான் முதல்ல சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம். நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்க. தம்பியா? யாரு யார்? என்ன யாருமே இல்லையே. பையன் இருக்குமா? பயமா இருக்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, கடவுள் இருக்கான். பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன் தான் இருந்தாலும் நாளைக்கு காலையில வெளிச்சத்துல பாக்குறேன். வட்டா? அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன். இப்போ என்னடா, ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறா. நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்கு போகணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடுவேன். நீ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். எனக்கு லட்சுமி கல்யாணம், எனக்கு லட்சுமி கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ, அவங்களும் பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, நான் காலையில போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன? நான் வரட்டா? நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் ஒண்ணு விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா வா. நாளைக்கு காலையில நான் பொலிட்டிஷியன் போயிடுறேன். நீ போ. ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்சா மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா. யோ, 2 வெத்தலை கூட. ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ, நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிறாதையா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா உள்ள போறேன். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ, யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. ஒரு தப்பு பண்ணாத என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? இப்ப பிடிக்கிறேன். இதா ஜெயிலா? இது கேட்டு ஜெயில உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு? குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது, எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறேன்? சார், நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல். நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். சரிதான்பா, நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான். பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன்.
மேல அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்ல. நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்க. அந்த சேதுவையே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளிகள் ஐ விட்னஸ் கொடுத்திருக்காங்க தெரியுமோ? போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. வேற வழியே இல்லையா சார்? ஒரே ஒரு வழி இருக்கு. ஆதிமூலம் குரூப்ல இருந்து ஒத்தனை அப்ரூவ் ஆக்க முடிஞ்சு அவன் வாக்குமூலம் கொடுத்தான்னா நீ தப்பிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? நடத்தி காட்டுறேன். ஏமா, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? இல்லைங்கம்மா, பாக்கல. ஐயோ, எங்க போனான்னு தெரியல. 2 நாளா ஆளையே காணும். நான் எங்க போய் தேடுவேன்? ஏமா, கிடைச்சானா? யார கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க. புரியலையே. என் பாட்டி, என் மகன் சின்ராச பாத்தீங்களா? அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். அவனை சுத்தி எப்பவும் 10 பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. தட்டுங்கய்யா. இதான் தட்டு. இதுலயா? போடி, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இத பாரு, நாளைக்கு ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பைசத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக். என்ன போடியா? ஊத்தியா ஊத்தியா இந்தா ஊத்தியா? இந்தா. இங்க பக்கத்துல உட்கார. பத்துல என்ன கேக்குறேன்? வாங்க. நீங்க எங்க போறீங்க? பத்தலன்னு இதுல கைய வச்சுட்டா பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. Stop it. எல்லாரும் உங்க செல்லுக்கு போயிட்டாங்க. நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயில நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? ஐயோ சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ சொல்லுப்பா. நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரு? உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான். இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ள எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவை மூடி பூட்டி வைக்கணுமா? Stop it. ஏங்க, உங்க பொண்ணு மாட்டேங்குது. நீங்க என்னடான்னா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திர்றீங்க. அந்த சின்னராசு பைய திடீர்னு 50,000 ரூபாயோட வந்து நின்னுட்டான்னு வச்சுக்குங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? போடா போக்கத்தவன. அவ்வளவு பணம் எப்படிடா இவனால சரி பண்ண முடியும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி? இவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது. அதை விட மொத்தமா 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி பிடிக்கிறதுனே தெரியாத. இவெல்லாம் போய் 30 நாள்ல 50,000 ரூபாய் எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நீங்க கேட்டுக்கிட்டு. ஐயா ஐயா, என்ன நம்ம சின்ராசு ஜெயில இருக்கானா? என்னது? யார் சொன்னது? குப்புசாமியே வந்திருக்கானுங்க. ஏய், என்னடா? ஐயா, நான் நேத்தானுங்க ஜெயில இருந்து வந்தனுங்க. அங்க நம்ம சின்ராஜ பாத்தனுங்க. 50,000 ரூபாய் பணத்துக்காக யாரையோ கொலை செஞ்சு போட்டானுங்களாம். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா. சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறது. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவா. இந்த உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யார கூப்பிட்டுப்பா? என்னங்க இது? நான் யாருன்னு தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க. அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்க? ஆமாங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன 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 என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரையா நீ? வைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா? ஐயோ, நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவனுடைய ஆளா? என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியாது. ஒண்ணும் இல்ல, நான் வரேன். என்னங்க?
என்னங்க நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசுவாதியா யாருங்க அவங்க? அப்படியா? நான் வந்து பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வர்றேன். என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்தை, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். மாமா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க என் மேல ஆசை வைக்கல? நான் சொல்றது கேளு. வேண்டாம் மாமா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம்.